தேர்தலுக்கான மாநில தலைவர் தாமதம் சொல்லி நினைக்கலாம். ஏன்னா அதிமுக அண்ணாமலை இருக்கும் வரைக்கும் கூட்டணிக்கு வரமாட்டோங்கிற ஒரு நிலைப்பாடை வச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு நிலைப்பாடை வச்சிருக்கீங்க. அப்படிங்கிருக்கும் போது எங்க நிலைப்பாடு மோடி ஐயாவோட நிலைப்பாடுன கட்சி வளரணும், தமிழகத்துல அரசியல் மாற்றம் வரணும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். வருகின்ற காலம் இருக்கு, நேரம் இருக்கு, எல்லாம் வரும் பொழுது பதில் சொல்லுவோம். எங்கள் எல்லோருக்கும் ஒரே இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்த வேண்டும் என்கின்ற இலக்குல தெளிவா இருக்கும். எலெக்ஷன் யாரும் அனௌன்ஸ் பண்ணல, நாளை காலைல எலெக்ஷன் வரல, மக்கள் யாரும் எலெக்ஷனை பத்தி பேசல. நேர்கோட்டு பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது. மோடி அவர்கள் எங்களை வழிநடத்துவாங்க. தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்கும். மோடி அவர்களுடைய ஆட்சி தமிழகத்துல அது வரும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அண்ணா நேத்து ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு பட்ஜெட்டை பத்தி விவாதிக்க தயார்னு. மாசு அண்ணன் சொல்றாரு நான் சுகாதாரத்துறையை பத்தி விவாதிக்க தயார் வான். அண்ணன் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. நாங்கள் எல்லோருக்கும் தயார் தான். எப்பொழுதும் நாங்க இல்லைன்னு எப்பொழுதுமே ஓடி போனவங்க கிடையாது. நாங்க தயார். இப்ப மாசு அண்ணன் வர்றாரா, ரெடி வச்சுக்கலாம் வாங்க. 2 மேடையை போடுங்க, வர்றேன், நீங்களும் வாங்க பேசுவோம். இல்ல வானத்தேக்கா வந்தாங்கன்னா இல்ல அண்ணாமலை தனக்கு கூப்பிட்ட எதுக்கு வானத்தேக்கா அனுப்பிச்சுன்னு கேட்பாங்க. நானே வர்றேன் மாசு சொன்னா வாங்க பேசுவோம். ஆர்.எஸ். பாரதி சொன்னாரு பட்ஜெட்டை பத்தி பேசுவோம். தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பத்தி நீங்க பேசுங்க, மத்திய பட்ஜெட்டை பத்தி நாங்க பேசுறோம். 2 சேலஞ்சுக்கும் ரெடி. தேதியும் நேரத்தையும் குறிக்க சொல்லுங்க. சார், அமெரிக்கன் ஜனாதிபதி ரொம்ப பாராட்டி இருக்காரு. இஸ் a better negotiator than me அப்படினாரு. சார் அது மட்டும் சொல்லுங்க சார். நாட்டுக்காக மோடி அவர்கள் எப்படி உறுதித்தன்மையா இருக்காரு அப்படிங்கறதே ட்ரம்ப் சொன்னாரு. மோடி அவர்கள் என்னை விட பெட்டர் நெகோசியேட்டர் அந்த வார்த்தையை சொன்னாரு. மோடி அவர்கள் இரும்பு பிடியாக அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கிறாருன்னு சொன்னாரு. எல்லாவற்றையும் தாண்டி இந்த அற்புதமான நண்பரை 4 ஆண்டுகளாக பார்க்க முடியவில்லை என்று பரிதவித்தேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்கள் மீது எந்த அளவுக்கு மரியாதை ட்ரம்ப் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா புரியுதுங்க. அண்ணா இது திமுக கையில தானே கொடுத்தாங்க. ஸ்டாலின் ஐயா அவர் கையில இருந்தா கொடுத்தாரு. ரெட் ஜெயின் மூவி பணமானே அது மக்கள் பணத்தை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்காக அவங்க திமுக ஒரு அடிமைகளா? அவங்க பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. யாருக்கு முடியாதோ கொடுத்துருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய கூட்டணி வரும்போது நாங்க இன்னும் அதிகமா கொடுக்க போறோம். அதுக்காக மக்கள் அடிமையா எங்க கட்சிக்கு இருப்பாங்கன்னு நினைச்சா அந்த மனநிலையில இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா வெளியே வரணும். அண்ணா இப்படியே 200 சொன்னானே நான் சொன்னா தப்பா போயிருந்தேன். அப்படியே வா 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 இந்த வண்டி அங்கதான் போது வண்டியில ஏறுன்னு சொல்ற மாதிரி ஆயிரம். நான் சொல்ல விரும்பலன்னு, அதனால பாத்துக்கலாங்க. அண்ணா திருநெல்வேலியில அண்ணன் மாசு அவர்கள் சொல்லட்டும். திருநெல்வேலியில ஒரு சிறுவன், தென்காசியை சார்ந்த ஒரு சிறுவனுக்கு செவிலியர் ஊசி போட்டு அந்த குழந்தை இறந்தாங்களா இல்லையா? ஆம். குழந்தை இறந்த பிறகு திருநெல்வேலியை சார்ந்த திமுக காரன் குழந்தையோட அப்பா அம்மாட்ட போய் நாங்க பணம் கொடுக்கிறோம் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னது உண்மையா பொய்யா? சென்னையில முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில ஃபுட்பாலர் அருமை சகோதரி பிரியா அவர்களுக்கு தப்பான ஆபரேஷன் பண்ணி உயிர் போச்சா இல்லையா? தமிழ்நாட்டுல செவிலியர்கள் எத்தனையோ இடத்துல ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறந்திருக்காங்களா இல்லையா? இது விவாதம் பண்றதுக்கு என்ன? பத்திரிகையில நீங்கள் எழுதுறீங்களா? பத்திரிகையை நாங்க நம்புறோம். நாங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறோம். தெல்ல தெளிவாக எழுதிய பிறகு அண்ணன் மாசு அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூக்கு பிறகு வெளியே வராதவர், வாயே திறக்காதவர், அக்யூஸ்டோட ஏன் நான் போட்டோவில் இருந்தேன் அப்படின்னு இதுவரைக்கும் மாசு அண்ணன் பதில் சொல்லாதவர், இன்னைக்கு ஆக்ரோஷமா பேசுறதுக்கான காரணம் என்ன? அண்ணன் மாசு அவர்கள் நெஞ்சில கை வைத்து சொல்லட்டும். இல்ல தமிழ்நாட்டுல சுகாதாரம் என்பது உலக தரத்தில் இருக்கு கிடையாது. கஞ்சா கருப்பு அவங்க போய் சொல்றாங்க. எங்கயா டாக்டர் காணான்? அதுக்கு என்ன சொல்றாங்க? ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லணும்? ஆமா பெட்டிஷனை வாங்கிட்டேன், என்கொயரி பண்றேன், ஆக்ஷன் எடுக்கிறேன். இது பதில். கஞ்சா கருப்பு தொடர்ந்து இதே போல் பேசினால் எதிர்வினைகளை சந்திப்பாருன்னா மிரட்டி பாக்குறீங்களா? இதே மாசு அவர்கள் கஞ்சா கருப்பண்ண பத்தி என்ன சொன்னார்? ஆனா எல்லாருக்கும் சொல்ற உரிமை இருக்குன்னா கஞ்சா கருப்பண்ண சொன்னது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அமைச்சர், அது வேற. கஞ்சா கருப்பு அவர்களுக்கு எதிர்வினையை சந்திப்பாருன்னு அவர் என்ன பொத்தம்பொதுவா ரிலேஷனோட போறாங்க. ஒருத்தவங்களுக்கு டாக்டரே இல்லை அதை சொல்றாங்க. அதையெல்லாம் மிரட்டக்கூடிய மாசு அவர்கள் இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அதனால தயவு செஞ்சு டிபேட் பண்ணலாம். ஒரு பக்கம் நான் உட்கார்றேன், ஒரு பக்கம் கஞ்சா கருப்பண்ண உட்கார வைப்போம், இன்னொரு பக்கம் நீங்க உட்காருங்க, இன்னொரு பக்கம் கால்பந்தாட்ட வீரர் பிரியாவோட அப்பாவை கூப்பிடுவோம், இன்னொரு பக்கம் தென்காசி 4 வயது சிறுவனுடைய தந்தை தாயை கூப்பிடுவோம். எல்லாம் உட்காந்து டிபேட் பண்ணுவோம், வட்டமேஜை மாநாடு போடுவோம். அதுல தமிழ்நாட்டினுடைய அண்டவாளம் தண்டவாளம் சுகாதாரத்துறை எடுத்து வெளியே வைப்பாங்க.